ஃப்ரெண்ட், ஆடி மாதத்துக்கு இவ்வளோ நாள் நம்ம டிசைன் கோலம், ரங்கோலி அந்த மாதிரியே பார்த்தோம். இன்னைக்கு 9-5 எடப்புள்ளி வச்சு ஒரு கம்பி கோலமும் சேர்த்து பார்ப்போமா? நடுவில் ஒரு சின்ன டிசைன், சுற்றியும் வந்து கம்பி அதோட சேர்ந்து இருக்குது. ஆனால் சிக்கல்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய வழியில் நம்ம போடலாம். நடுவில் 9 புள்ளி, அடுத்தது 8, அடுத்தது 7, 6, 5 எல்லாமே எடப்புள்ளி. இப்போது இந்த நடுப்புள்ளியை நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி 6 புள்ளி இருக்குது இல்லையா? அந்த 6 புள்ளிக்கும் கீழே நேராக ஒரு புள்ளி இருக்குது. அதையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு ஸ்டார் போல் போட போகிறோம். இந்த 6 புள்ளியும் அதுக்கு கீழே இருக்கிற புள்ளியோட சேர்த்து இப்போ இந்த இடைவெளி இருக்குல்ல, அதில் இந்த நடுவுலேருந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம், ஒரு சுத்து. இந்த 2 இதுக்கும் இடையில, அதே போல் இந்த இதுக்கும் இடையில 6 பக்கமும். இப்போ இதில் இப்போ அடுத்தது இதுக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்கு பாருங்க. நம்ம இப்படி போட்டோம்ல, அதுக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்கு. இங்கேருந்து இந்த புள்ளியை உள்ள வச்சு 2 பக்கமும் ஒரு கோடு. இதே போல 6 பக்கமும். இதுக்கும் கீழே ஒரு புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளி. இப்போ இந்த புள்ளி, இப்போ கீழே இருக்கிற இந்த புள்ளி அதுக்கு நேராகவே இருக்கு பாருங்க, அதுதான். இப்போ இந்த புள்ளி. இப்போ 6 பக்கமும் போட்டிருக்கோம். நம்ம இதுக்கு நடுவில் கொஞ்சமாக கலர் கொடுத்துடலாம். இப்போ 6 பக்கமும் கலர் கொடுத்துட்டோம். அடுத்தது இப்போ இது வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டிருக்கோம். கீழே வந்து கம்பி போட போகிறோம். இப்போ மேலே 4 புள்ளி இருக்குது, கீழே 3 புள்ளி இருக்குது இல்லையா? இந்த 4 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு போட்டுடலாம். இது ஈஸியாக போடக்கூடிய வழி. அதே போல் இந்த பக்கம் 4 புள்ளி இருக்குது பாருங்கள். இந்த புள்ளி மேலே ஒரு கோடு. ஒரு பக்கமும் 6 பக்கமும் போட்டுக்கிட்டு வர போகிறோம். இப்போ இந்த பக்கம் 4 புள்ளி, இப்போ இந்த பக்கம் 4 புள்ளி. அதாவது 6 புள்ளி வச்சோம்ல, அதில் நடுவில் இருக்க 4 புள்ளிக்கு மேலே கோடு போடுறோம். 2 பக்கமும் 2 புள்ளி மீதி இருக்குது. இப்போ இந்த 4 புள்ளி, இப்போ இந்த 4 புள்ளி. இப்போ அடுத்தது இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு கோடு. அந்த புள்ளிக்கு மேலே 6 பக்கமும் தனித்தனி கலரில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். ஈஸியாக இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. இப்போ இந்த 3 புள்ளி, இதுக்கு மேலேயே வேறு கலரில் ஒரு எல்லோ கலரில் ஒரு கோடு போட்டிருக்கேன் அழகுக்காக. ஆறு பக்கமும் போட்டுட்டோம். இப்போ ஜாயின் பண்ணிடுவோமா? ஈஸியாக வாங்க எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு கீழே இங்கே 2 புள்ளி, இந்த பக்கம் 2 புள்ளி,
இந்த இடையில 2 புள்ளி இருக்குது இல்லையா? இங்கே நம்ம போட்டோம்ல இந்த இது, அதுக்கு கீழே இதில் இங்கேருந்து ஒரு கோடு, இந்த 2 புள்ளியையும் சேர்த்த மாதிரி ஒரு கோடு, இந்த நடுப்புள்ளி அப்படியே இருக்கட்டும். இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த நடுப்புள்ளி அப்படியே இருக்கட்டும். அந்த 2 பக்கமும் இருக்கிற 2 புள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கோடு நம்ம போட்டிருக்கோம். இதே போல் 6 பக்கமும். இப்போ பாருங்கள், இதுக்கும் கீழே இந்த ஜாயின் ஆகிற இடத்துல 2 புள்ளி இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே 2 புள்ளி இருக்குது. அந்த 2 புள்ளியையும் பக்கத்தில் கோடு போட்டுக்கலாம். இல்லாட்டி போனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த 6 புள்ளி வச்சுருக்கோம்ல, 6 புள்ளி, அந்த 6 புள்ளியில் 3வது புள்ளிக்கு பக்கத்தில் இந்த கோடு, அதே போல் இந்த பக்கத்துலேருந்து 3வது புள்ளிக்கு பக்கத்தில் இந்த கோடு, அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் போட்டுட்டோம், அடுத்த பக்கம் போடுவோமா? வாங்க. இப்போ இதுக்கும் கீழே இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி, இது ஜாயின் ஆகிற இடத்துல 2 புள்ளி. இப்போ இங்கே ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு. இப்போ இதுக்கும் கீழே இந்த ஜாயின் ஆகிற இடத்துல 2 புள்ளி, இதுக்கு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி. அப்படியே பக்கத்தில் ஒரு கோடு போட்டுற வேண்டியதுதான். எந்த குழப்பமுமே உங்களுக்கு வேண்டாம். இந்த ஜாயின் ஆகிற இடத்துல 2 புள்ளி, இதுக்கு பக்கத்தில் 2 புள்ளி. இப்போ எல்லாம் போட்டுட்டோம், இது மட்டும்தான் இருக்குது. இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி. இப்போது இதை ஜாயின் பண்ணலாம். 2 கோடு போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இதை மேலே கொண்டு போய் இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த நடுவில் கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு, இந்த நடுவில். இப்போ 6 பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். கீழே ஜாயின் பண்ணுவோமா? வாங்க. இப்போ இந்த 2ம் ஜாயின் ஆகி நிற்கிது இல்லையா? இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு கோடு, இதில் இங்கேருந்து ஒரு வளைவு, இதில். இதே போல் 6 பக்கமும் இந்த கோடு இதில் வந்து ஜாயின் ஆகணும். இந்த கோடு இப்படி போய் இதில் ஜாயின் ஆகணும். இது இதில் ஜாயின் ஆகணும், இது இதில் ஜாயின் ஆகணும். ஈஸியாக இருக்கா? இது இதில் ஜாயின் ஆகணும், இது இதில் ஜாயின் ஆகணும். ஈஸியாக போடுறதுக்காக தான் நம்ம கம்பி கோலத்தை இந்த மாதிரி போடுறோம். இப்போ இது இதில் போய் ஜாயின் ஆகணும். இந்த 2 புள்ளியும் பக்கத்தில் கோடு போட்டோம்னா இது இதோட ஜாயின் ஆகணும். ஈஸியாக இருக்கா? 6 பக்கமும் எவ்வளோ ஈஸியாக நம்ம போட்டுட்டோம். தனித்தனி கலரில் தான் 2 கோடு எங்கே போடணுங்கிறதையும் போட்டிருக்கோம். நம்ம அதை ஜாயின் ஆகிறதும் தனி கலரில் தான் போட்டிருக்கோம். இப்போது இந்த 3 புள்ளிக்கு மேலே கோடு போட்டிருக்கோம் இல்லையா? 6 பக்கமும் அது மட்டும் நிற்கிது. அதையும் ஜாயின் பண்ணிடலாம். வாங்க. இதை இப்படி, இது இப்படி, இந்த ஒரு புள்ளியோடு சேர்த்து ஜாயின் பண்ணணும். இதையே உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி நீங்கள் வேறு எப்படி வேணாலும் ஒரு பூ போல் இந்த இடத்துல போடலாம். இல்லாட்டி போனால் இப்படி ஒரு இது மாதிரி போடலாம். நம்மளோட கற்பனை போட ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட கற்பனையில் அதை எப்படி வேணாலும் மாற்றியும் போடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு, இந்த நடு புள்ளியில் இதை ஜாயின் பண்ணுறோம். இந்த கோடு இங்கே வருது, இந்த கோடு இந்த பக்கத்தில் வருது, இந்த நடு புள்ளியில் 2ம் ஜாயின் ஆகுது. இப்படி கொண்டு வந்து இதோட இதில் ஜாயின். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு ஓரத்தில் புள்ளி கோலம் போட்டால் கூட அதுவும் நடுவில் அந்த டிசைனோடு சேர்ந்து அழகாக வருது. இப்போ இந்த ஒரு புள்ளி மட்டும் இந்த இடத்துல மீதி இருக்குது இல்லையா? அதை ஒரு சின்ன திலகம் போல் இதில் போட்டுக்கலாம்.
இதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு 2 பக்கமும் 2 ரவுண்டு. இது வந்து நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடியே நம்ம மாற்றியும் போட்டுக்கலாம். வெளிப்பக்கமாக 2 ரவுண்டு. இதுக்கு கீழே இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் ஒன்று. இதில் விருப்பப்பட்டால் கலர் கொடுத்துக்கலாம், இல்லை கலர் கொடுக்காம சும்மாவும் போடலாம், உங்களோட விருப்பம். இந்த ஓரத்தில் தான் கலர். ஆடி மாதத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கோலமும் ஒரு நாள் போட்டு பார்க்கலாம். நடுவில் ஒரு சின்ன டிசைனு, ஓரத்தில் கம்பி கோலம் போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.